ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் ஹேர் டை வீட்டிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு தீர்வாக இருக்கும். இதுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முதல்ல நெல்லி முள்ளி சேர்க்குறேன். இந்த நெல்லி முள்ளி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஸ்டாப் பண்ணும். இது கூட நம்ம வெந்தயமும் இதே வேலையை பண்ணும். இது தவிர இந்த ஸ்கேல்ப்பு நல்ல சாஃப்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி கருஞ்சீரகம் அந்த ஹேர் ஃபாலிகுல்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அந்த ஒரு முடியும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ ஒன்றுக்கும் அந்த ஹேருக்கு நம்மளுக்கு இந்த ஸ்கேல்ப்புக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, ஹேருக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ வேலையும் பண்ணும். தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுடுவோம். தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு நைட்டுக்கு அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இது இந்த நெல்லி முள்ளினால தான் இவ்வளோ கருப்பு. அண்ட் இந்த கருஞ்சீரகம் போட்டிருக்கோம். நெல்லி முள்ளி நல்ல கருப்பு கொடுக்கும். இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதில் இருக்கிற தண்ணி அப்படியே சேர்த்துருங்க. இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. கரெக்டாக வரும். என்னோடய ஹேருக்கு இந்த அளவுக்கு எனக்கு இன்க்ரீடியன்ஸ் போகிறோம், அதனால் சேர்த்துட்டுருக்கேன். இது கூட தேங்காய் பற்கள் சேர்க்குறேன். தேங்காய் பற்கள் சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் அண்டு ஸ்கேல்ப் ரொம்ப நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நல்ல ஒரு வெண்ணெய் மாதிரி அரைஞ்சிடும். டக்குன்னு அரைச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸில். அந்த மூடியெல்லாம் கூட எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். நம்ம இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம இந்த கடாய்க்கே மாற்றிடுவோம். இந்த பேஸ்ட் ரொம்ப செமையாக இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வரும்பொழுது நம்ம வேறு எந்த ஹேர் டையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஹேருக்கு போடலாம். நல்ல சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுதான் மெயின். இப்போது நல்லா ஹேரை கோம் பண்ணிக்கோங்க. என்னோடய ஹேர் ஃப்ரண்ட்டில் மட்டும் எனக்கு ஒயிட் ஆகும். அந்த ஸ்கேல்ப் உள் பக்கமெல்லாம் நல்ல வெள்ளையாகும். நான் போன வாரம் ஃபுல்லாக அந்த சீரம் ஒன்று ரெடி பண்ணி அது போட்டிருக்கேன். அந்த சீரம் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வரும், பார்த்துக்கலாம். 1 வீக் தொடர்ந்து போடும்பொழுது இந்த சின்ன சின்ன வெள்ளை முடி கூட உங்களுக்கு ப்ரௌனாக ஆகிடும். நல்லா ஸ்கேல்ப்பில் நல்ல லேயராக எடுத்து போடுங்க. தலை ஃபுல்லாக போடணும். இந்த மாதிரி போட்டதுக்கு பிறகு அந்த ஹேர் நுனி வரைக்கும் போடணும். அதுவும் ரொம்ப மெயின். ஸ்கேல்ப்பில் முதல்ல போடுங்க. தலை ஃபுல்லாக போட்ட பிறகு இப்போது இந்த மாதிரி நுனி வரைக்கும் நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடியாக எடுத்து நல்லா ஃபுல்லாக அந்த நுனி வரைக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க. என்னோடய ஹேர் ஹைட் இவ்வளோ தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்க்ரீடியன்ஸ் போட்டுருக்கேன். உங்களுக்கு இப்போ நிறைய ஹேர் இருந்தால் இன்னும் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு மசாஜ் கொடுங்க. நல்லா மசாஜ் பண்ணுங்கள் தலை ஃபுல்லாக. அப்படியே கையாலேயே நல்லா பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் போட்டுடலாம். சீக்கிரம் போட்டுடணும். ஏன்னா கையெல்லாம் ரொம்ப கருப்பாகும். இல்லைனா நீங்கள் போட்டுட்டு ஒரு கொண்டை போட்டுடலாம். போட்டுட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கையில் எப்படி இந்த கருப்பு இருக்கும், ஒரு 1-2 நாளைக்கு இருக்கும். நம்ம இந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணால் போயிடும். ஸோ தலையில் எப்படி இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். கடைசியில் இருக்கிறது அந்த முன்னாடி பக்கம், அங்கே தான் நம்மளுக்கு வெள்ளை ஆகிறது, அங்கே தான் ஆரம்பிக்கிறது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல எப்போதுமே கொஞ்சம் நல்லாவே போடணும். சீரம்னாலும் சரி அண்ட் இதுனாலும் சரி. கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. 1 ஹவர் விட்டுடணும். 1 ஹவர் விட்டுடுங்க. 1 ஹவருக்கு அப்புறம் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணணும். அவ்வளோதான் ஹேரை. நீங்கள் ஷாம்பு போட வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த தேங்காய், அந்த வெந்தயம் இதெல்லாமே நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சூப்பராக இருக்கும் ஹேரு. பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிருக்கு எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.